மேடையில் முன்பும் இருக்கும் அனைவரும் மதிக்கும் பகத்தான எழுத்தாளர்களுக்கும் அன்பு நிறைந்த வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் இணைய மாலை வணக்கம். முதல்ல நீரோடை மகேஷ் அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகள். சில நாட்களுக்கு முன்னால் என்னை அழைப்பு நீரோடை இலக்கிய நிகழ்வா தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்டு சொன்னாரு. அப்பவே சொன்னேன், கடந்த 10 ஆண்டுகளாக பொள்ளாச்சி இலக்கியம் ஒரு அமைப்பு அந்த அனுபவத்துல சொல்றேன், ஒரு இலக்கிய அமைப்பை தொடர்ந்து ரொம்ப எளிது. அதை தொடர்ந்து நடத்துவது அப்படின்னு மிகப்பெரிய சவாலான காரியம். அதை யோசிச்சுட்டு பண்ணுங்க அப்படின்னு நடத்திடலாம் அப்படின்னு பொள்ளாச்சியில் கோவைக்கு மற்ற இடங்களில் தலைநகரில் கூட நடக்கும் இலக்கிய கூட்டங்களுக்கு நிறைய வாசகர்கள் வருவதில்லை அப்படின்னு எல்லா இடத்தாலும் முறைப்பட்டுக்கூடிய தகவல். ஆனா பொள்ளாச்சி இலக்கியத்தை கூட தொடர்ந்து நான் ஒரு குறைந்தபட்சம் 70 வாசகர்களாவது தொடர்ந்து வருகிறாங்க. ஒரு மாதம் அதே நேரம் இதற்கு உழைக்கிறது இல்லையா, 10 ஆண்டுகள் வாசகங்களை எல்லாம் உழைக்கிறது அபரிமிதமானது. அதுக்காக நம்முடைய உள்ள வேலை பாதிக்கப்படும், எழுத்து பாதிக்கப்படும், பயணங்கள் பாதிக்கப்படும், எல்லாமே இணையில் வைத்துக் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு கல்வி. இத்தனையும் தெரிந்தோம். நீரோடை மகேஷ் அவர்கள் இன்றைக்கு இந்த அமர்வை தொடங்கி இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் சொல்லியிருக்காங்க. அவருக்கு ரொம்ப சந்தேகத்தோட தான் இங்க வந்தேன், இப்படி ஆரம்பிக்கிறாரு, எப்படி பண்ணுவாரு அப்படின்னு. ஆனா இங்க இருக்கிற நண்பர்கள் இத்தனை முகங்களை எல்லாம் பார்க்கும்போது நம்பிக்கை வருது. நிச்சயமாக தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவார். நண்பர் ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னாரு, கதைகள் சொல்றது உண்மையில கதை சொல்றது, கதை கேட்கறது ஒரு மகத்தான மகன். நான் இலக்கியத்துக்குள்ள வாசிப்புக்குள்ள எப்படி வந்தேன் அப்படின்னா, எங்க அப்பத்தாவின் கதைகளின் வழியாக தான். அந்த கதைகளின் வழியாக தான் நான் புத்தகங்களை தேடி வாசிக்க ஆரம்பிச்சேன். அந்த கதைகளில் இருந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எழுத தொடங்கினேன். அதுக்கப்புறம் தான் பெரிய எழுத்தாளர்களுடைய கதைகளை வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சு, வாசிப்பின் ருசியை அறிந்து இலக்கியம் ஆரம்பிச்சு, இப்படி தொடர்ந்து இந்த பயணம் எங்க இருந்த புள்ளியில் ஆரம்பிச்சு அப்படின்னு நான் என்னையே கேள்வி கேட்டுக்கிட்டா, எங்க அப்பத்தா எங்க ஒரு இரண்டு சொல்ற கதைகளை ஆரம்பிச்சு. ஒருவேளை நான் சின்ன வயசுல கதைகளை கேட்காம வளர்ந்துருக்கலாம், அல்லது இந்த காலத்துல இருக்கக்கூடிய திறன்பேசி காலத்துல ஸ்மார்ட் போன் காலத்துல என்னால எழுத்துக்குள்ளேயோ வாசிப்புக்குள்ளேயோ இவ்வளவு நல்ல சூழல்ல உள்ள வந்துவிட முடியாது அப்படிங்கிறதான். எனவே கதையை சொல்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம முன்னாடியே மிகச்சிறந்த கதாசிரியர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு பரிசு வாங்கினதே பாரதிக்குமார் அவர்கள் இருக்கிறார். ஒரு கதையில கச்சிதத்தை எப்படி கொண்டு வர்றதுங்கிறது நான் அவருடைய கதைகளை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன். அந்த கதையில தேவையான பத்தியும் என்னால் பிரிச்சு வைக்கவே முடியும். அந்த கதையோட்டத்துல ஒரு சொல் அல்லது ஒரு பத்தி தனியாக கதாசிரியர். இன்றைக்கு நம்ம முன்னால சுரபாந்திய கையாடுற தமிழக அரசு போது அவருக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசோட விருது அறிவிச்சிருக்கு. அவரையும் நான் உள்ளாட்சி அவருடைய பாட்டையா நிகழ்ச்சி அவரும் இங்க பரிசு வாங்க. இத்தனை எழுத்தாளர்களுனால இந்த நூலை அறிமுகப்படுத்துறது ரொம்ப முக்கியம். சொல்லுக்கும் சுடுசரவும் நேச்சுரலான வெளியாக புத்தகங்கள் தான் பேசுறேன். சொற்களை பற்றி இன்றைக்கும் அவர் அதை தான் பேசுகிறார். நிறைய மேடைகளை சொற்களை பற்றி பேசுறார். ஒரு மூத்தவனுடைய சொல்லாக நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அது ஒரு பயணம் எடுத்துட்டே இருக்கு. இந்த சொற்கள் எல்லாம் ஏற்காலமே அழிஞ்சிட்டு யாருடைய உச்சரிப்புகளிலும் வராங்க, யாருடைய புத்தகத்திலையும் எழுத்தாங்க ஏற்காலத்திலே அழிஞ்சிட்டு. இன்னும் அடுத்த தலைமுறையில் இந்த சொற்கள் எல்லாம் இருக்குமா? இந்த லட்சம் சொற்கள் எல்லாம் குறைஞ்ச வெறும் 500 சொற்களுக்குள்ள 1000 சொற்களுக்குள்ள நம்ம வாழ்க்கையை பிடிச்சிடணும் அப்படின்னு அவருடைய ஆதங்கம் ஒவ்வொரு மேடையிலும் வெளிக்கொண்டு இன்றைக்கு அவர் அதே ஆதரவு தான் பேசினாரு. இந்த நேரத்துல பொங்கு கொட்டார சொற்களை ஒரு அகராதியா திட்டமிட்டு அதுக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு ரொம்ப வருஷமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பொங்கு கொட்டார சொல்லகிறதை நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு அதை ரொம்ப நிகழ்ச்சியா கொண்டு வந்திருக்கிற சூழல் ஆனந்தி அவர்களையும் வாழ்க்கை. இந்த நாவலாசிரியர்கள் பள்ளி இப்போ நாச்சிலாட்டையா சொன்னாங்க இல்லையா, அப்படி சொற்கள்ல இந்த புத்தகத்தை ஈரோடை மகேசனுக்கு கொடுக்கும்போது ஒரு சின்ன நாவல் அப்படின்னு நினைச்சுதான் சரின்னு வந்துருக்கேன். 450 பக்கங்கள், அதுவும் ரொம்ப குட்டி குட்டியா அச்சடிச்ச ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட சரியான முறையில் அச்சடிச்சிருந்தா ஒரு 700-800 பக்கங்கள் வரக்கூடிய ஒரு ரொம்ப பயந்து இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள படிச்சு முடிச்சு முடியும் நம்ம வேலையை கொடுக்கல அப்படின்னு. ஆனா அந்த பயம் இந்த நாவல முதல் அத்தியாயம் படிக்கும் போதே இல்லாம போயிடுச்சு. அவ்வளவு எளிய மொழியில
அவ்வளவு ஒரு இணக்கமான மொழியில எழுதப்பட்ட ஒரு நாவல். அதுக்கப்புறம் தான் இந்த நாவல் எப்படி வெளியாச்சு அப்படின்னு பார்த்தா, பிரதிலிபிங்கிற ஒரு இணையதளத்துல ஏற்கனவே தொடர வெளியாகி ஒரு 40,000 50,000 வாசகர்கள் இதை வாசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது புத்தகமாயிருக்கு. அதனாலேயே இது முடிவான நாவல். இந்த நாவல் இருக்கக்கூடிய சொற்களை மட்டும் நான் எண்ணி பார்ப்பேன். கிட்டத்தட்ட 1,50,000 சொற்கள் இருக்கு நாவல். 1,400,000 1,50,000 சொற்கள் இந்த நாவல் இருக்கும். இந்த நாவலில் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் வேற்றுமொழி சொற்களே அல்ல, நம்ம தமிழ் சொற்கள் தான். ஒரு குறைந்தபட்ச வடிகட்டி எடுக்கிறோம்னா, திரும்ப வர சொற்களை எடுக்கிறோம்னா ஒரு 40,000 50,000 சொற்களாக இருக்கும். இந்த சொற்களையும் நம்ம வாசகர்களுக்கு கடத்திக்கணும்னா, தெரிஞ்சிருச்சுன்னா வாசித்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த சொல்லுக்கு வழியில்லை. ஒரு எழுத்தாளர் கரெக்டா செய்யறான், தான் கேட்க, தான் வாசித்த, தன் நினைவில் ஊடுகிற, தான் உருவாக்குற சொற்களை எல்லாம் ஆவணமாக பெறுகிறான். புத்தகங்கள் தான் ஆவணம், பேச்சு காற்றோட தான் போயிருக்கு. ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி காட்சி புத்தகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே காற்றோட தான் போகும். புத்தகத்துல எழுதப்படுகிற ஒரு எழுத்து, ஒரு சொல் காலத்துக்கும் இருக்கும். அதைத்தான் இந்த எழுத்தாளரும் சூழலானத்தை போன்றவர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில எழுத்தாளருக்கு வேகத்தை உண்டாகையில இந்த அறிமுகப்படுத்துறதுல இந்த பழக்கமைய இந்த புத்தகத்துடைய இந்த அட்டை பழக்கத்தான் ஒரு வீடு இருக்கும். இந்த வீட்டுக்கு பேர் தான் சுந்தரபவன். இந்த வீடுதான் கதை. இந்த கதை கதை நாயகன் எல்லாமே சொல்லலாம். இது வீட்டை பற்றிய கதைதான். வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை பற்றிய கதை என்று சொல்லலாம். ஒரு தலைமுறைகள் இந்த வீடு மனிதர்களாக உறவுகளாக நிறைஞ்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய வீடு, ஒரு மாளிகை அந்த காலத்துல சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்து வீட்டுல உறவுகள் எல்லாம் நிறைஞ்சிருக்காங்க. வீடே திருவிழா மாதிரி இருக்கும். நிறைய பேர் சாப்பிடும். ஒரு திருமண வீட்டுல எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க. அவ்வளவு பேர் நிறைய வீடு. கிட்டத்தட்ட கல்யாணம் தான் வீட்டிலேயே நடக்கும். கல்யாணம், காது குத்து, சடங்கு, இறப்பு எல்லாத்துக்கும் நீங்க வெளியில மண்டபத்துல கூட பிடிக்க வேண்டியதுல அந்த வீட்லயே நடக்கும். இப்படி எல்லாம் நினைக்க எனக்கு வாழ்க்கையில் என்னுடைய வீடு ஞாபகம், கிராமத்துல இருந்து என்னுடைய வீடு ஞாபகத்துல இருக்கு. எனக்கு நடந்த எல்லா முக்கியமான நிகழ்வுகளும் அந்த வீட்டில தான் நடக்குது. கடைசியா நடந்த முக்கியமான நிகழ்வு அப்படின்னு எங்க அப்பாவுடைய இறப்பு. அதுக்கப்புறம் அந்த வீட்டை நிறைய தலைமுறைகள் ஆயிடுச்சு, நிறைய சிந்தம் ஆயிடுச்சு, அதை மாற்றி கட்டுறோம். அந்த நினைவுகளுக்குள்ள எல்லாம் இந்த சுந்தரபாலம் பண்ணி கொண்டு போகணும். ஒரு தலைமுறை இப்படி இருந்த வீடு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்குள்ள எண்ணிக்கை குறைச்சுட்டே இருந்தது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை குறைச்சுட்டே இருந்தது. முதல் முறையா அதாவது அந்த வீட்டுக்குள்ளேயே தான் திருமணங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள இத்தனை பேர் இருக்கும்போது எல்லாரும் மாமா மச்சா சொந்தக்காரங்க இருக்காங்க இந்த வீட்டுல. அப்போ உள்ளுக்குள்ளேயே திருமணம் நடக்குது. அக்கா பொண்ணு கட்டிக்கிறது, மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது, இப்படியே உள்ளுக்குள்ளேயே திருமணம் நடக்குது. அந்த வீட்டே ஒரு கிராமமா இருக்குவாரு. அப்படி இருக்கும்போது முதல் முறையா வெளியில கொண்டு எடுக்கிறாங்க. வெளியில திருமணம் நடக்குது. வெளியில திருமணம் நடக்கும் போது என்ன உங்களுக்கு ஒரு ஜோடி அந்த வீட்டுல இருந்து வெளியில போகும். அடுத்தடுத்த தலைமுறையில் எப்படியோ ஒவ்வொருத்தர வெளியில போய் கடைசி அந்த வீட்டுல 2 பேர் தான் வச்சுப்பாங்க. அவ்வளவு பெரிய வீட்டுல அந்த 2 பேரால வாழ முடியல. அவங்களும் பட்டணத்தை நோக்கி நடக்கிறாங்க. அந்த வீட்டிலையும் வாங்க. அதுதான் இந்த கதை. இந்த நாவலுக்குள்ள இந்த கதைக்குள்ள நூற்றுக்கணக்கான உறவுகள், ஆயிரக்கணக்கான மனிதர்கள், அத்தனை பேருடைய வாழ்க்கை முறை எல்லாமே பதிவாங்க. இதையெல்லாம் ஒவ்வொரு தலைமுறையிலையும் பெண்கள் என்னவானாங்க, பெண்கள் என்னென்னமான கடினங்கள்ல வளர்ந்தார்கள் அல்லது வீழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான சமூகத்தை கண்ணாடியா பிரதிபலிக்கிற ஒரு நாவலா இந்த நாவல். இப்படி அடுத்த தலைமுறையில இழந்துட்டே போற ஒரு வீட்டை பற்றி ஒரு நாவலை படிக்கும் போதே ஒரு கவிஞரை எனக்கு மகிழேஸ்வரன் அவர்களுடைய ஒரு கவிதை நினைவில் வந்தது. அது மிக பிரபலமான ஒரு கவிதை. வாழ்க்கை திட்டங்கள் பரம்பரை வீட்டை விடை முடிக்கும் போது உற்றுக்கு எடுத்து கொள்ளை சன்னமாக எழும் பெண்களின் பிசுமலை. அவர்களுடைய ஒரு அவர் வாழ்க்கை வீட்டை பரம்பரையாக வாழ்ந்து ரொம்ப வாழ்ந்த அந்த வீடு, அந்த வீட்டை விற்கும் போது பிள்ளைகளை கேட்கிற பெண்களுடைய பிசுமலை அப்படின்னு தான் நான் போடுறேன். அந்த நேரத்துல வேற யாரும் வாழ்க்காங்க அந்த வீடு போகணும். பெண்களுடைய கண்ணீரை தான் அவர் காட்சி கொடுத்தார். உண்மையில பெண்கள் இல்லைன்னா அது வீடு இல்லை. அதுதான் இருக்கணும். ஒரு வீடு எப்படி இல்லாத பெண்ணாக மட்டும்தான். பெண் இல்லைன்னா ஆண் மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னா அது மேன்ஷன் தான். அது வீடாக சொன்னாலும். அப்போ இவர் பேசும்போது என்ன பேசுறாங்க அப்படின்னா 5 தலைமுறைகள் அந்த வீட்டை சொல்றாங்க. 5 தலைமுறைகள் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அந்த வீட்டுல அப்படின்னு. அது மிக முக்கியமானது. 5 தலைமுறை பெண்களுடைய வாழ்வியல்
5 தலைமுறை இருந்தோம், என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது, விவசாயம் காணாமல் போகுது, நிலத்தில் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது, அதனால நிலத்தை காணாமல் போகுது. முதல் தலைமுறையில எப்படி இருக்குன்னா வண்டி கட்டி போய் ஒரு செய்தி சொல்லி வர மாதிரி இருக்கு. 2வது தலைமுறையில கடிதம் கொண்டு வருது, கடித போக்குவரத்து எப்படி நடக்குதுன்னு பதிவு பண்ணுவாங்க. அடுத்த தலைமுறையில முதல் முறையாக வீட்டுக்கு ஒரு லேண்ட்லைன் போன், அந்த லேண்ட்லைன் போன் வரும்போது அந்த வீடு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு தொலைக்காட்சி பெட்டி ஒரு கிராமத்துக்கு வரும்போது, முதல் முறையா ஒரு தொலைபேசி கிராமத்துக்கு வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா அந்த தலைமுறையினர் கொண்டாடிருப்பாங்க. அதிக பதிவாகி ஒரு லேண்ட்லைன் போன் வருது, அதுக்கப்புறமா மொபைல் போன் வருது, அதுக்கப்புறமா ஸ்மார்ட் போன் வருது. இப்படிதான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய வளர்ச்சியும் இருக்கு, பெண்களுடைய வளர்ச்சியும் இருக்கு. இது ஒரு தலைமுறை 5 தலைமுறையிலேயே ஒரு நம்ம கல்வி இருந்து பார்க்கிற மாதிரியான ஒரு வரைபடத்தை கல்விக்கு இந்த மாதிரியான மாற்றம் ரொம்ப அழகாக இருக்காங்க. சொல்லப்போனா இந்த தலைமுறைகள் எப்படி விரிவாக அப்படின்னா, இந்த தலைமுறையில முதல் தலைமுறையில ஒரு ஈஸ்வரன் பண்ணையாக திலகவதி அம்மாவும் இருக்காங்க. இவங்கதான் முதல் தலைமுறையில இந்த வீட்டை கட்டுறாங்க. அடுத்ததாக அவங்களுடைய குழந்தை சோமசுந்தரம் சொல்லிங்க, அகிலாண்ட ஒரு பொண்ணும் அவங்களுடைய கணவர் இவர்களுடைய குழந்தைகள். இவங்களுக்கு குழந்தைகளுக்கு எந்த பேர் வைக்கிறாங்க அப்படின்னா தாத்தாங்களுடைய பேர் வைக்கிறாங்க. ஈஸ்வரன் பண்ணையாக்கு திலகவதி அம்மாவும் வருங்க, சோமசுந்தர பண்ணையாக அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஈஸ்வரனும் திலகா அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் எங்க உடைப்பிடிச்சுன்னா 4வது தலைமுறையில உடைக்கிறது. 4வது தலைமுறையிலேயே பேர் மாறும். 5வது தலைமுறையில அந்த பேரு மாற்றம் வந்து மாடர்னைஸ் ஆனது. பெரிதளத்துல சொல்லிக்கிறது, வடமொழி சொல்லில வைக்கிறது மாற்றம். இப்ப நம்ம தலைமுறை நம்ம தலைமுறையில ராஜ்காலம் நம்ம தாத்தா பாடி பேர் தெரிவிப்பாங்க தெரியறதுக்கான வாய்ப்பு. ஆனா நமக்கு இது இருக்கிற பேரெல்லாம் தமிழ் பெயர்களாயும் அதை பதிவு பண்றாங்க. ஒவ்வொரு தலைமுறையிலையும் குடும்பத்துக்குள்ள என்னென்ன மாதிரியான மகிழ்ச்சியோ துக்கமோ அது அந்த வாழ்வியல் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பொருளாதார கஷ்டங்கள் ஒவ்வொரு கட்டமா பெண்ணுக்கு எப்படி வளர்க்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பதிவு. போக்குவரத்து மாற்றம் ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காங்க. வண்டி கல்வி போறது, பேருந்து, ரயில்ல போறது, பிளைட்ல போற வரைக்கும் நடந்து போய் செய்ய சொல்றது, வண்டி கல்வி போய் செய்யறது, பேருந்து ஏறது, ரயில் ஏறி ரயில் குடிச்சு போறது பெண்களாக இருக்கு. இப்போ விமானத்தில் போற வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீடே இருக்கப்படுது. இந்த வீடுங்கிறது இந்த நாவல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இந்த சுந்தரமோகன் வீடை மட்டுமே சொல்லல, நம்ம நாட்டையும் தான் சொல்றாங்க, நம்ம கிராமத்தையும் தான் சொல்றாங்க. இந்த உலகமே இப்படிதான் இப்ப மாடர்னைஸ் ஆயிட்டு இருக்கு. நவீன வாழ்வும் இந்த உலகமே இப்படிதான் நம்மளா அழித்து தள்ளி இருக்கு. நாம எங்கே எதுட பண்றேன் அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை இந்த நாவல் வருங்க. இந்த குடும்பத்துக்கு முல்லை புறமா இருக்கக்கூடிய உறவு முறைகள் இல்லையா, அதை நம்ம ஒரு முறை படிச்சுட்டோம் அப்படின்னா நாம் இழந்த வாழ்க்கையை திரும்ப பார்த்துட்டே இருக்கு. இவ்வளவு உறவு முறைகளோட இவ்வளவு அழுக்கமான நட்புகளோட தான் நம்ம இருந்தோம். அவ்வளவு பேரை தான் தனி மனிதர்களா இருக்கும். தனி குடும்பம் ஒரே ஒரு குடும்பம் தான், கணவன் மனைவி ஒரு குடும்பம் மட்டும்தான் இருக்கிறோம் ஒரு வீடு அப்படின்றத நாம நினைக்கும் போது நம்ம தலைமுறை நம்ம அப்பா அம்மா அப்படி இல்லை, நம்ம தாத்தா பாட்டி அப்படி இல்லை. ஆனா நம்ம தலைமுறையே அந்த மாற்றம் அடுத்த தலைமுறை இருந்தாலும் அதே பதிவாகும். 5வது 3வது தலைமுறை வரைக்குமே கணவன் மனைவிலாம் சேர்த்துதான் இருக்கிறாங்க. 4வது தலைமுறையில தான் அந்த விரிசலுக்கான விவாதத்துங்கிற ஒரு சொல்லை கொண்டு கிடைக்கிறாங்க. அது எங்க உருவாகுங்கிற அந்த புள்ளியே இந்த நாவல பதிவு பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாள் வரைக்கும் விவாதத்துங்கிற சொல்லை 5வது தலைமுறை வரும்போது விவாதத்துக்காக நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய பெண்களை காட்சி. அதற்கு பின்னால என்ன மாதிரியான உலகில் குடும்பத்தை விட்டு வெளியில வந்த போது நாம் வெளியில வர்றதுனால நாம அடையிற பாதிப்பு, நாம இழக்கிற இழப்பு, பொருளாதாரத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி நாம் இழக்கிற இழப்பத்தை மிகப்பெரிய இந்த நாவல் சொல்லும். யாரும் வெளியே வச்சுருக்காங்க. இவங்களை நான் ஒரு கதை சொல்லியா பார்ப்பேன். இந்த கதையை சொல்லினா எனக்கு சின்ன வயசுல கதையை சொல்ல நீங்க அப்பதாவா நான் பார்ப்பேன். அந்த தொழிலே இந்த நான் எங்கேயாவது சுணக்கமா இருக்கும்னா எங்கே சொல்லுங்க, ஒரு குடும்ப நாவல் தான் இது. இந்த குடும்ப நாவல் ஆரம்பிச்சு போது இத்தனை கேரக்டர்ல வருது, இத்தனை பேர், இத்தனை 5 தலைமுறைகள், ஒவ்வொரு தலைமுறையும் 10 பேருக்கு கொண்டாலும் 5 பேரு இந்த நாவல் இருக்கும். இதெல்லாம் நமக்கு புரியாம எப்ப தெரியாம போயிருமான்னா அப்படி எல்லாரும் நமக்கு ஞாபகத்தில் இருக்காங்க. அதுதான் இந்த நாவலுடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கதாசிரியர் தன்னுடைய கதாபாத்திரங்களை வாசகனுடைய நிறுத்த முடியுமா, அது மிகப்பெரிய வெற்றி கிடையாது.
படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கதாபாத்திரத்தில் நம்மளோட உரையாட அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு அத்தியாயம் படிச்சு முடிச்சுட்டு 2வது அத்தியாயம் வரும்போது சில நாவல்களை படிக்கும்போது முதல் அத்தியாயத்தை நம்ம எப்படி வாசிக்கிற சூழல் இருக்கிறது. முதல் அத்தியாயத்தில் ஏன் வாசிக்கணும்னா 2வது அத்தியாயத்தில் வர ஒரு பெயர் முதல் அத்தியாயத்துல வேறவா இருக்கும். அந்த மாதிரி நாவல்களையும் நான் வாசிச்சிருக்கேன். அந்த வகையில ஒரு குடும்ப நாவல், சமூக நாவல்ல எங்கேயுமே சுணக்கம் இல்லாம, எங்கேயுமே அந்த நேர்கோட்டில் இருந்து தவறி வெளியில போகாம ஒரே சீரான வேஷத்துல சீரான திசையில இந்த நாவல் போயிட்டு இருக்கு. அந்த வகையில ரொம்ப அழகான நல்ல நாவல். நாம் இழந்துவிட்ட வாழ்க்கையை பேசுகிற நாவல், இழந்துவிட்ட வாழ்க்கையை நம்ம வீட்டு கொடுக்கிற நாவல். ஒரு நல்ல கவிதையோ ஒரு நல்ல சிறுகதையோ வாசிக்கும் போது நம் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன புள்ளி இருந்து ஒரு அந்த இடத்துல ஒரு சின்ன வெளிச்சம் கொடுப்பாரு. அந்த வெளிச்சத்தை தரதுக்காக அவங்க அந்த வெளிச்சம் ஒரு பிரகாசமா நம்ம வாழ்க்கையும் படிக்கிறதுக்கே இருக்குமா அப்படின்னா கூட இல்லை. இன்றைக்காவது ஏதாவது ஒரு இருட்டுல மாட்டிக்கும் போது அந்த ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது நம்ம வழிநடக்கும். நல்ல புத்தகங்கள் அதை செய்யலாம். அதை நோக்கிதான் நம்ம குழந்தைகளை வாசிக்கன்னு சொல்றோம், மனிதர்களை வாசிக்கன்னு சொல்றோம். இந்த புத்தகம் ஒரு சின்ன வெளிச்சத்தை நமக்கு போட்டு காட்டுது. அது நாம் இழந்து விட்ட வாழ்க்கை, நாம் தலைமுறைகளாக கடந்து வந்த பாதை, நாம் உறவுகளை அன்புகளை எப்படி பேண வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த நாவல் குறிப்பா நம்ம பேசுகிறது. வீடு அப்படிங்கிறது பெண்களால், பெண்கள் தான் அந்த ஆணையும் சரி வீட்டையும் சரி மிக முக்கியமான தூணாக எடுத்து கட்டி காத்துக்கிறாங்க. அதையும் இந்த மாணவர்களை செய்யணும். இவ்வளவு அழகான வெளியே அவங்க இன்னைக்கு வர முடியாதுங்கிறது அவங்களுக்கு இங்கிருந்தே நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். அவங்க தொடர்ந்து பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய எழுத்த நிச்சயமா அவர்கள் காலங்களும் எழுதணும் அப்படின்னு நான் வேண்டினேன். அந்த வாய்ப்பில் இருந்த நீருடைய கணேஷ் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி வாழ்க்கை.